இந்த நாளிலும் நம்மை தேவன் தமது கிருபையினால் நாம் இன்றைக்கு சபையாய் கூடி வரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்படி கிருபை சந்த தேவனுக்கு சதா காலமும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கூட கடந்த நாட்களில் இந்த உலகத்தில் போகும்போது தேவன் நம் பட்சத்தில் இருந்து எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி அவர் நமக்கு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட விசுவாசம் இந்நாள் வரைக்கும் ஒளிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக அவருடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சம்பவம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவர் பார்க்கும்போது ஓமைகளாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னால் கூட பார்க்கும்போது 2 ஓமைகளை பற்றி சொல்லியிருப்பார். அதில் எதை பற்றி சொல்கிறாருன்னா, முதலாவது ஆட்டை பற்றி சொல்லுவார் இல்லைங்களா. நிறைய ஆடுகள் இருந்த ஒரு ஆடு அவருக்கு காணாமல் போயிடுச்சு. அந்த ஆட்டை தேடி அவர் தன்னுடைய மேய்ப்பர் அனுப்பி அதை மறுபடியும் தன்னிடத்தில் கொண்டு சேர்த்து கொள்றதை நம்ம அந்த ஓமையை பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு ஓமையை சொல்கிறாரு. ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசை உடையவராக இருந்து அதில் ஒன்று தொலைந்து போகும்போது அவங்க அதை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்க மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அவங்க அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை குறித்து கூட நம்ம இடத்துலேருந்து பார்த்துருக்குறோம். இப்படியே பார்க்கும்போது அப்படியே வசனம் அதிகாரம் பிரித்தது பார்க்கும்போது மனுஷர்கள் தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 16 அதிகாரத்தில் அப்படியே மறுபடியும் கண்டினியூ ஆகும். இங்கே அடுத்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு மறுபடியும் அங்கே சொல்லுவார். இன்னும் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு உக்ரானக்காரர் இருந்தார் சொல்லிட்டு மறுபடியும் கொண்டுட்டு போகிறார். ஸோ பார்க்கும்போது அநேக ஓமைகளால் அங்கே அவர் தேவனுடைய வார்த்தைகளை அங்கே சொல்லிக்கிட்டு வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஓமையை நம்ம அநேக நேரத்தில் அநேக இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஓமையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 குமாரர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு குமாரர் அப்படின்னு சொல்லுவது அப்பான்னு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது அவங்களுக்கு எதை கொடுக்குறாரு? ஆஸ்தி கொடுக்கப்படுது. அந்த ஆஸ்தியை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா. அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த ஆஸ்தியை எடுத்துட்டு தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போகிறார். போயிட்டு அங்கே போகும்போது துன்மார்க்கமாக தன் ஜீவனத்தை கழிக்கிறார். இதில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம், அவர் தூரமாக போய் துன்மார்க்கமாக ஜீவித்து தன் ஆஸ்தி அடிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு முன்னாலே அங்கே யார் இருக்காங்க? ஏற்கனவே துன்மார்க்கர் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு? அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு திரும்பி குறைவுபட தொடங்கும் போது மறுபடியும் அவருக்கு அப்போதான் புத்தி தெரியுது இல்லையா. நிழலோட அருமை எங்கே போனால் தெரியும்? வெயிலில் போனால் தான் தெரியும் இல்லைங்களா. வெயிலில் போகும்போது அடடா நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிழலில் இருந்தோம் அப்படிங்கிறத அந்த மனுஷன் உணரும் போது புத்தி தெளியும் போது நான் என் தகப்பன்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு தகப்பன் ஞாபகம் வருது. ஆஸ்தி அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஒன்று தகப்பனை மறக்கல அவர் இல்லைங்களா. தகப்பனை தேடி அவர் அங்கேருந்து வர்றார். அப்போ அவருடைய யோசனை எப்படி இருந்திருக்கும்? தகப்பன் எப்படி போனாரோ நம்ம போன உடனே நமக்கு கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு துக்கத்தோடு கூட அவர் அங்கே அந்த இடத்துக்கு வர்றதை பார்க்குறோம். ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? தன் மனசில் எப்படிலாம் போய் அப்பா கிட்ட பேசணும்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு, அப்பா உங்கள் மகன் சொல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்லை, உங்கள் வேலைக்காரர் ஒருத்தரை என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட வரும்போது தன் மனசை சரிப்படுத்திக்கிட்டார் அந்த இடத்துல. அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த அப்பா இறங்கி ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த மனசை சரிப்படுத்திட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அந்த ஒன்று தான் இவருக்கு பிடிச்சது இல்லைங்களா. அவர் அங்கே ஒரு தூரத்தில் பார்க்கும்போது இறங்கி கடன்னு ஓடி போய் மகனை கட்டி பிடிச்சிட்டு. ஆனால் இந்த மகன் என்ன பண்ணலை? எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமே, இவர் எங்கே நமக்கு சேர்த்துக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சாரு. ஆனால் பார்க்கும்போது ஒரு 10 அடி வந்தாருன்னா இவர் 100 அடி ஓடி போய் தகப்பன் அந்த மகனை சேர்த்துக்கிட்டு அவர் சொல்கிறார். அவர் வாயிலிருந்து வார்த்தை வருது, பரத்துக்கு விரோதமாக நான் தப்பு செஞ்சேன், உங்களுக்கு விரோதமாக நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது காதலே வாங்கவே இல்லை. அவருடைய யோசனையெல்லாம் எப்படி இருக்கு? மகன் வந்துட்டான், அது போதும். 2வது அவன் வரும்போது அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டார். அப்போ கூப்பிட்டு அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க, போய் எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு வந்துட்டான், ட்ரெஸ்ஸை போடுங்க. அடுத்தது பார்க்கும்போது என் மகங்கிற உரிமை அவனுக்கு மஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மோதிரத்தை போடுறார். அடுத்தது பார்க்கும்போது செருப்பு போட்டு
அவனை வந்து மறுபடியும் அவனை உயர்த்தி தன் மகனாக தன்னிடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டார். இப்படி இருக்கும்போது வீட்டில் ஒரு மகன் இருக்கிறார். அவர் பார்க்கும்போது அவருடைய ஆஸ்தியெல்லாம் அவர் தொலைக்கலை, பத்திரமா வச்சிருக்கிறார். இவரு வயலில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறார். வரும்போது இந்த சத்தத்தை பார்க்கும்போது அவருக்கு பொறுக்கலை. என்ன இது திடீர்னு நாம ஒருத்தர் தானே பிள்ளையா இருக்கிறோம், இவர் எனக்கு தெரியாமல் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க மகன் மறுபடியும் திரும்ப வந்தான்னு சொல்லி அங்கே வழியில் சொல்லும்போது அவருடைய மனசு எப்படி இருக்குங்க? ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. நம்முடைய சகோதரன் தானே, அவருக்கு என்ன பண்ண முடியல, அந்த ஏற்றுக்கொள்கிற மனசு அவருக்கு இல்லாத ஒரு நிலைமை அந்த இடத்துல அவருக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்க, தூரமாக போன மகன் அப்பா கிட்ட தாழ்மையோட வந்து வீட்லேயே இருந்த மகன் மனசு எப்படி ஆகி போச்சுங்க. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதாக இருக்கு. அந்த மனசு தான் முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அந்த தகப்பை வந்து இங்கே அந்த மகன் அங்கே வரும்போது ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறாரு. இந்த தகப்பை இறங்கி போய் வா மகனேன்னு வருந்தி கூப்பிடுறாரு அவர் போய் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே உருவாக்கி ஆனந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யமான, அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தார். இந்த மனுஷன் யாரா இருக்கக்கூடும்? நம்ம இப்போ பார்க்க போகிறது எதை குறித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது? நமக்கு இருக்க சம்பந்தம் என்ன இருக்குது? நாம் இன்றைக்கு எவ்வளோ நாட்கள் கழித்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 2 பிள்ளைகளை பற்றி பார்க்கறது நமக்கு என்ன இருக்குது? அந்த பிள்ளை போல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் போதுங்களா? இங்கே சொல்கிற இந்த ஊமையோட கருத்து என்ன இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊமை பேசும்போது அதோட பொருள் என்னன்னு சொல்றாரு? மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதோட மறைப்பொருள் என்னவா இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த ஒரு தகப்பன் யாரா இருக்க கூடும்? தேவன் தான் இல்லைங்களா? அது எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அந்த தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த 2 குமாரர் யாரா இருக்கக்கூடும்? யாரா இருக்கக்கூடும்? 2 பேர் அதுதான் என்ன வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாருங்க, ஒரு வசனமாவே படிச்சிடலாம் பாருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 4 வரைக்கும் படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 4 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிரயாத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் பொங்கைகள் தொடப்பட்டன. அவர்களின் மூத்தவளின் பேர் அகோலால், அவளுடைய தங்கையின் பேர் அகோலிபாள். 2 பிள்ளைங்களுக்கு 2 பேர் வைக்கிறாரு. கரெக்டுங்களா? இவங்க 2 பேர் எங்க தான் இருந்தாங்களா? அந்த 2 பிள்ளைங்க எங்க இருந்து சொல்றாரு? எகிப்துல வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எங்க இருந்தாங்க? முதலாவது இவங்க தேவன் தன்னுடைய பிள்ளைய சேர்த்து கொள்ளும் போது இவங்களுடைய நிலைமை எங்க இருந்துச்சு? எகிப்துல இருந்தாங்க. எகிப்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாருங்க? வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க வேசித்தனம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? வேசித்தனம் சொல்லும் போது இல்லையா? அப்ப பார்க்கும்போது தேவன் அவங்களுடைய தகப்பனா இருந்து ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஆபிரகாம் இருந்தார். ஈசாக்கை பெற்றெடுத்தார். யாக்கோபு, யோசேப்பு, இவங்க எல்லாம் அந்த விசுவாசத்துல அவங்க இருந்தாங்க. விசுவாசத்துல இருந்த அவங்க என்ன பண்ணாங்க? அந்த உலகத்தோட அவங்க என்ன பண்ணல? ஒத்து போகவே இல்லை இல்லைங்களா? அவர் கானானுக்கு வந்தாலும் ஒரு தனியாக அவர் குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த கானான் மக்களோட கூட அவர் இணையில. அந்த மாதிரி இருந்த இந்த இவருடைய பிள்ளைங்க எகிப்துல வந்தோடனே தேவன் வாக்கு பண்ணியிருந்தாரு, 4ஆம் தலைமுறையில் நான் உங்களை வெளியே எடுப்பேன்னு. அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அங்க எதை வேசித்தனம் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனை விட்டுட்டாங்க. எகிப்து தேவர்களை வழிபட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. காலையில எழுமணுமா, செங்கல் அர்த்தமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, எகிப்து தேவர்களை வழிபட்டோமா, இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் அவங்களை கூப்பிட போகும்போது இவங்க எப்படி இருந்தாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு இது வெளிப்படுத்துறாரு. எப்படி இருந்திருக்காங்க? அவங்க வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்க போய் கூப்பிடும்போது நல்ல பிள்ளையா இருந்து கூட்டிட்டு வரல. என்னுடைய பிள்ளைங்க சுத்தமா இருக்குதுன்னு அவர் கூட்டிட்டு வரல. அப்போ தேவன் அங்கே என்னதான் கொடுக்க வேண்டி இருக்குது? தன்னுடைய இரக்கத்தையும் கிருபையும் காமிச்சுட்டு அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்தார். அப்போ அவங்க 2 பேருடைய பேரை பத்தி அங்க சொல்றாரு. அடுத்து படிங்க. இன்னும் அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும், அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். வந்துச்சுங்களா பொருள்?
2 பொண்ணு பத்திங்க, 2க்கும் பெண்ணுக்கு பேர் கொடுக்குறாரு. அங்க 2 மகன் குமாரன் சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. ஆனா பார்க்கும்போது 2 பேர் யார் தான் பார்த்தா இவங்க தான். சரி, இவங்களை தேவன் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாரு. இப்போ அவங்க கிட்ட எதை கொடுத்திருந்தாரு? ஆஸ்தியை கொடுத்திருந்தாராம். ஆஸ்தி அவங்க கிட்ட இருந்துச்சு. இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. யாரு? ஒரு பையன் கெட்ட குமாரன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அந்த ஆஸ்தி என்ன? இதை பார்ப்போம். நியாயப்பிரமாண கற்பனை இல்லையா, அதுதான் ஆஸ்தியா இருக்குது. இப்ப பார்க்கும்போது விலை உயர்ந்த ஒரு ஆஸ்தி எதுன்னு பார்க்கும்போது உலகத்துல கோல்டு இல்லைங்க. இன்னைக்கு அதுலதான் இருக்கு, ஜனங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க பணத்தை. அப்போ ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவது பைபிள்ல ஐஸ்வர்யம் பெரிய ஆஸ்தி அப்படின்னு சொன்னா எதுதான் ஆஸ்திங்க? அழியாத ஒரு ஆஸ்தி எதுன்னு பாத்தீங்கன்னா வேத வஸ்திரம் தான். இப்ப இருக்கிற ஆஸ்தி எல்லாமே இங்கே அழிஞ்சு போயிடும். இந்த கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா அந்த ஆஸ்திக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பணத்தை கட்டுக்கட்டா வச்சுன்னா தூக்கி தூரமா தான் எரியணும், குப்பையில தூக்கி போட வேண்டியது வரும். ஆனா வேத வசனம் ஒரு மரித்து உயிர்த்தெழும் போது அங்கேயும் இருக்கும். அழியாத வசனம், அழியாதது தான் தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த ஒரு கற்பனையை தேவன் அவங்க கிட்ட கொடுத்தார். அந்த கற்பனையை வாங்கி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்ச நாட்கள் ஆனோன்னு இந்த சாலோமோன் ராஜா காலத்துக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்தியை வாங்கிட்டு தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அவங்க இல்லைங்களா. இப்ப நம்ம யூதா ராஜா, இஸ்ரேல் ராஜா, இந்த 2 பேரை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே வர முடியுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு ஸ்டெப்பா தேவனை விட்டு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா போனாங்க. இவங்களும் போனாங்க. இவங்களுக்கு தேவன் வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால தீர்க்கதரிசியில கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டாரு, பக்கத்துலயே அடிச்சு சேர்த்துக்கிட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்தி எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போய் துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அப்படின்னு 13ஆம் வசனம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இவங்க தேவனை விட்டு தூரமா போய் என்ன எப்படி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, பக்கத்துல இருக்க அந்நிய தேசத்து மக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த ஆஸ்தி என்ன ஆகுதுங்க, ஸ்டெப்பா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஆஸ்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மண்டலத்துல எவ்வளவு ஆஸ்தி இருக்குதுங்க, இப்போ இருக்குதுங்களா? சுவிசேஷ யுகம் ஆரம்பத்துல கொடுத்த ஆஸ்தி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் தொலைச்சாச்சு கம்ப்ளீட்டா. இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஒண்ணுமே ஆஸ்தி எதுவுமே கிடையாது. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, துன்மார்க்கர் உலகத்துல மட்டும் இல்ல, இங்கேயும் யாரும் இருக்காங்க, சபைக்குள்ளேயும் அவங்க தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆஸ்தி கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. தேவனுடைய கற்பனை, தேவனுடைய யோசனை எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டாங்க. மனுஷ யோசனையை உள்ள வச்சு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப தேவனுடைய ஆஸ்தியை, அந்த கற்பனையை அழிச்சிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க அவங்க. தேவன் தனக்கு கொடுத்து இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி வச்சிருந்தாரு, அவர் ஸ்டெப்பா அழிக்கிறாங்க. எப்படி அவங்க அழிச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கொடுக்கல, தீர்க்கதரிசிகளை தேவன் கொடுக்கல, விட்டுட்டாரு. அந்த சமாரியாவுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த ஆகாப் ராஜாவுக்கு பிற்பாடு விட்டுட்டார். போங்க, எவ்வளவு தூரம் போறீங்களோ போங்கன்னு விட்டுட்டார். அந்த ஆகாப் ராஜாவை போய் கடிந்து பேசுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எருசலேமை, யூதாவை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க தேவன் அங்க வழி நடத்திட்டு வரதை பார்க்க முடியும். அப்போ அவங்க போய் அங்க தன்னுடைய தேவனுடைய கற்பனையை மறந்து அந்த உலக மக்களை போலவே அவங்களும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆஸ்தி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடுச்சு. அதே எரேமியா 23ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 2 வசனம் வாசிக்கிறாங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள், அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் கொள்ளாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. பாருங்க அவங்க எந்த மாதிரி இருந்தவங்க எப்படி மாறி இருக்காங்க. அடுத்து படிங்க. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சார் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அந்த ஆஸ்தி அங்க அழிச்சு போட்டாரு. அங்க மேல வந்து படிச்சுட்டு வந்தா நமக்கு சொல்லுவார். தேவனுடைய கற்பனையை அழிச்சிட்டு உலக மக்களை போல அவங்களும் வாட ஆரம்பிச்சுட்டு பிற்பாடு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டாரு. இப்போ ஆஸ்தி அழிஞ்ச உடனே இவங்க எங்க போய் வாழ்றது, இப்போ எப்படி வாழணுன்ற அந்த முறைமைகள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அற்று போயிடுச்சு. தீர்க்கதரிசிகளாவது வந்து கடிந்து பேசல, தேவனுடைய வார்த்தை பேச வேத பாரகர் இல்லை, பரிசேகர் இல்லை, ஆசாரியர்கள் கிடையாது. இவங்களுக்கும் ஒரு ஆசாரியர் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? இவங்களுக்கு ஆசாரியர்
ஈனமான மக்களை ஆசாரியராக்கி வச்சிருந்தார் இல்லையா? தேவன் தேர்ந்தெடுத்த ஆசாரியர்கள் கிடையாது. அவங்க எதை பேசுவாங்க? அவங்க இந்தந்த முறைகள் பேசுவாங்க. இத்தனை மணிக்கு வாங்க, இப்படி உபவாசம் பண்ணுங்க, இந்த மாதிரி இருங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடாதீங்க, இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர தேவனுடைய கற்பனை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்லலை. ஆனா இவங்களுடைய நிலைமை அந்த ஆஸ்தி அழிஞ்சு போச்சுன்றத நம்ம ஒரு வசனம் படிச்சு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். பார்த்தீங்களா? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ. அவங்க 5 புருஷர் கூட ஏற்கனவே வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ 6வது ஒருத்தரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட எது கிடையாதுன்னா தேவனுடைய கற்பனை எப்படி வாழணுன்ற ஒரு இதை கம்ப்ளீட்டா அத்து போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ இவர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் போயிட்டு பார்க்கும்போது எருசலேமில் தொழுது கொள்றீங்க, நாங்க மலையில போய் தொழுது கொள்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விக்குறியா நாங்க என்ன பண்ணணும்னு தெரியலன்றாங்க. ஒரே வார்த்தை சொல்றாங்க, மெஸ்ஸியாக்கிறவர் வருவாரு, அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு. அவங்க மறுபடியும் தேவனிடத்துல வர்றதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தேவன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய நிலைமை எல்லாத்தையும் அழிச்சிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது இந்த ஜனங்க அங்க வர்றாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சரிங்களா? அங்க பார்க்கும்போது சமாரியர்கள் இவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிட்டாங்க. சமாரியர்கள் வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க. எருசலேம் இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்க மனசு இல்லை இல்லைங்களா? உள்ள வந்த உடனே அடுத்த வசனம் படிங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து 42 படிங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று பாருங்க. மறுபடியும் அவங்க அப்பதான் தேவனிடத்துல வர்றாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்களை ஏத்துக்கிட்டார். அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட்றது, அவங்களோட கூட இருக்கிறதோ, அவங்க ஊர்ல போய் தங்குறதும், இதெல்லாம் அவர் தொடர்ந்து இருக்கிறாரு. யூத மக்களுக்கு பார்க்கும்போது அவர் அவங்க வீட்டுல போய் தங்குறது, அவங்களோட சாப்பிட்றதெல்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணல, சுத்தமா பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மத்த 8ஆம் அதிகாரத்துல 48வது வசனம் கூட படிக்கலாம். லூக்கா படிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இப்போ அவங்க வரும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு அதான் பார்க்க முடியும். உங்களுடைய மகன் சொல்ல எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. அவங்க கற்பனையை இழந்து எல்லாத்தையும் தேவனுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டதுக்கு பிற்பாடு அவங்க மனசு என்ன ஆயிடுச்சுங்க, நான் தேவனுடைய மகன் சொல்ல எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. வரும்போது இவங்களுடைய மனசு எப்படி இருக்கு, அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு என்ன கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் எதை கொடுத்தாருங்க, அந்த மகனை தூரத்தில் பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து மூலமா தேவன் அவங்களை சேர்த்துக்கிட்டு பார்க்கும்போது முதலாவது ட்ரெஸ்ஸை, நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அடுத்து 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பார்த்தீங்களா? சமாரியர்களை ஏற்றுக்கொண்டு உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கப்படுது. அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது நீதி, கிறிஸ்துவோடைய நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுது. அப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்க. வரும்போது இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். நீங்களும் உங்கள் இரத்தத்தை
சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கப்பட்டுச்சு? அவங்களுக்கு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியான போது பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது, முத்திரை மோதிரம். இதெல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க? அங்க உள்ள ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ இவங்க தான்ன்றதை நம்ம அந்த அறிவோட நம்ம என்ன பண்றோம்? புரிச்சு கொள்றோம். அவங்க சமாரியர்கள் தான். இப்போ நாம எங்க இருக்கிறோம்? நாம சமாரியரா, கெட்ட குமாரனா நாம? ஏன்னா இனி இதைத்தான் குறிச்சு பார்க்கணும். இதுதான் முக்கியமானது. ராபோஜனை அனுசரிக்க வந்திருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நாம யார்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாம யாரு? கெட்ட குமாரன் நாம கிடையாது, இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு அப்பான்ற உரிமை ஏற்கனவே இருக்கு. அவங்க மறுபடியும் திரும்பி வரும்போது அப்பான்ற உரிமையோட திரும்ப வராங்க. ஆனா நாம யாரு? நாம எங்க இருந்தோம்? இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நாம எங்க இருக்கோம்? இல்லைங்களா? வாசிங்க 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த தேசத்தின் குடிகள் ஒருவன், அது யாரு? ஏற்கனவே அங்க ஒருத்தர் இருக்கிறான். அந்த தேசத்து குடிகள்ல ஒரு பெரிய ஆள் இருக்கான். அவங்களோட போய் இவர் ஒட்டிக்கிட்டார். யாரு? இந்த சமாரியர்கள். அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? படிங்க. அவனுக்கு ஒரு வயல் இருக்குது. அவன் வயல்ல பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பன்றியை மேய்க்கிற வேலையை அவனுக்கு கொடுத்துருக்கான். இந்த குடியானவன் யாரா இருக்கலாம்? சாத்தான், இல்லைங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு போதனை கொடுத்து தன் பக்கம் சேர்த்துக்கிட்டான்? அவனுடைய போதனை கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டான்? உள்ள இழுத்துக்கிட்டான். இப்போ நாம எங்க இருக்கிறோம்? இப்போ அடுத்த வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்ப இங்க இது யாருங்க? நாம எங்க இருப்போம்? கரெக்டா வந்துருச்சுங்க. நாம் யார போய் இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தில் நாம் யாரு? பன்றி. நம்மளை மேய்த்துக்கிட்டு இருந்தது யாரு? சாத்தான், இல்லைங்களா? அப்போ பன்றியோட நிலைமை என்னங்க? சேற்றில் புரளக்கூடியது. அவனுடைய வயல் பார்க்கும்போது சேரு. அவனுடைய சேத்துல எதுதான், வயல்ல எதுதான் மேய்ஞ்சிட்டு இருக்கு? பன்றி. ஜனங்களை எந்த நிலையில வச்சிருக்கான் அவன்? சேருன்றது என்னது வேதத்துல? பாவம், இல்லைங்களா? அந்த சேற்றுல தூக்கி போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பன்றியோடைய குணத்தை நமக்கு நல்லாவே தெரியும். அது எதுல இருக்கதான் விருப்பப்படும்? சேத்துல இருக்கதான் ரொம்ப விருப்பப்படும். நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் என்ன கிடையாதுங்க? சம்பந்தமே கிடையாது. தேவன் நமக்கு யாரு? நம்முடைய தேவன் யார்? முற்காலத்துல சாத்தான் நமக்கு தேவன். அவன் யாரெல்லாம் வழிபட வச்சிருந்தான்னு தெரியுங்களா? நம்ம முன்னோர்களை ஒரு 2-3-4 தலைமுறை பின்னால போய் பாருங்க. யாரெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க? நம்முடைய குல தெய்வம் யாருன்னு பின்னால போய் பாருங்க, இல்லைங்களா? யாரையோ வணங்க வச்சு பன்றியா நம்மளை சேத்துல போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்தது நம்ம தேவன் கண்ணோக்கி பார்த்தார். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த சமாரியார்கள் கொடுத்தது மட்டும் இல்லாம புறஜாதிகளுக்கு போய் பிரசங்கிக்க சொல்லிட்டார். அந்த புறஜாதிகள்னு சொல்லும் போது அந்த பன்றி. என்னங்க பிரதர், நம்மள போய் பன்றின்னு சொல்றீங்களா? கரெக்டு தானா? ஒத்துக்கலாமா? இதை ஒத்துக்கலாங்களா? ஒரு வசனம் எடுத்துட்டு நம்ம வந்துடலாம் வாங்க. 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கட்டினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பன்றி என்ன பண்ணியிருக்காருங்க? பன்றியை கூப்பிட்டு வச்சு கழுவி வச்சிருக்கிறார். இந்த கழுவப்பட்ட பன்றி என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கணும். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் எங்கதான் போகும்பாங்க? அது அந்த பழைய நிலைமைக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக தேவன்
தகுதியே இல்லாத நம்மளை அந்த பன்றியை கூப்பிட்டு வச்சு கழுவி, வேத வசனத்தினால கழுவி, கிறிஸ்துடைய ரத்தத்தினால மன்னிச்சு கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறார். இப்போ இந்த பன்றி உள்ள வரதுக்கு ஏதாவது தகுதி இருக்குங்களா? எது தகுதிப்படுத்திச்சிங்க இந்த பன்றி உள்ள வரதுக்கு? கிறிஸ்துடைய ரத்தம். நாம் அனுசரிக்க போகிற இந்த ராபோஜனத்துல அவருடைய நம்ம கையில வாங்குற அந்த ஒரு திராட்சை ரசம் எதுங்க? அது அந்த ரத்தம். பன்றியான நம்மளை உள்ள கொண்டு வரதுக்கு தகுதிப்படுத்தினது அந்த ரத்தம் தான். இல்லைன்னா எப்படி உள்ள வர முடியும்? ஆஸ்தி தொலைச்சிட்டு வந்த மனுஷன் மகனுக்கே அந்த நிலைன்னா, நமக்கு ஆஸ்தியை தொலைச்சிட்டு உள்ள வந்த அந்த மகனுடைய மனநிலைமை என்ன தெரியுங்களா? பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உங்க மகன் சொல்ல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் சொன்னது? மகனா இருந்து போய் ஆஸ்தி தொலைச்சிட்டு வந்த அந்த மனுஷனுடைய வாய் சொல்லுது, நான் உங்க மகன் சொல்ல தகுதி இல்லைன்னு. நாம எதை சொல்லலாம்? நாம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல? சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் எதை சொல்றாரு தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. சபையை துன்பப்படுத்திட்டு அவருடைய மனசு சொல்லுது, நான் அப்போஸ்தலன் சொல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது அவருடைய மனசு. தான் ஆஸ்தியை இழந்துட்டு வீட்டுக்கு வந்த அந்த மகன் சொல்றான், உங்க மகன் சொல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். நாம எந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும்? எதை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க நீங்க? ஏன்னா மகன் சொல்ல தகுதி இல்லை. இவரே சொல்றார், நான் பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்றார். நாம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தோட விலைக்கரையத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதை கொடுத்து நம்மளை மீட்டு எடுக்க முடியும்? தீமை செய்ய பழகுன நீங்க நன்மை செய்ய முடியுமா? சிவிங்கி தன் புள்ளிய மாத்தினாலும் எத்தியோப்பியன் தோலை வெள்ளையா மாத்த முடியுமா? அது போலதான் நீங்களும் சொல்லி இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, நம்மளை என்ன சொல்லலாம்? சோ நாம் எதுக்காக இது சொல்ற? நம்ம உணர வேண்டியதா இருக்கு. நம்மை நாமே நிதானித்தறின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நமக்கு இந்த இதை எடுக்கிறோம்? இந்த ஒரு இடத்துல நாம் யாரா இருக்கிறோம்? நம்ம பேருக்கு அங்க என்ன வருது சொல்லுங்க? பன்றி மேய்க்கிற தவிடு அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து நாம அங்க உள்ள வந்திருக்கிறோம்னா, நம்முடைய மன நிலைமை எப்படி வச்சிருக்கணுங்கிறத நம்ம அந்த இடத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு, இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் மக்களுடைய மனநிலைமை எப்படியா இருந்துச்சுன்னா, நான் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், இல்லைங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை கொண்டு வந்த எல்லாத்தையும் முன்ன வைக்கிறார். ஆனா அந்த சமாரியர் சொல்றாரு, தேவனே பாவியான என் மேல கிருபையாயிரும். அவங்களுக்கே அந்த நல்லனா நமக்கு எந்த நல்ல சொல்லுங்க? அப்போஸ்தலன் பேதுரு அசுத்தமான மிருகத்தை காட்டும் போது, ஐயோ நான் இதை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, யூத மக்களால் அதை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் சுத்தமாகனது நீ ஏன்பா அப்படின்னு நினைக்கிறேன்? அசுத்தமான மிருகம்லாம் அங்கதான் இருக்குது அந்த வலைக்குள்ள. அவங்களால அதை பண்ண முடியலன்னா சமாரியரை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களால? தான் வீட்டுல இருந்து பிரிஞ்சு போன மகனையே உள்ள வரும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளை எப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் சொல்லுவாங்க, இங்க இருந்து அங்க இந்த நாட்டுக்கு போயிருக்கும் போது யூத மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னார் சகோதரர். யூதர்கள் அப்படி பாக்குறாங்களா? இப்ப கூட இந்த எருசலேம் நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு ஒருத்தர், ரூபன் பிரதர். அவர் சொல்றாரு, 10 விசாக்கு நம்மளை மதிக்க மாட்டான் பிரதர், கிறிஸ்தவனா கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க நிலைமை இன்னைக்கு அவங்களுடைய மனசு அப்படிதான் இருக்குது. அவங்க தேவனுடைய மக்கள், அவங்க நினைக்கிற நினைப்பு என்னது? அது சரிதானே? அது அவங்க தேவனுடைய மக்கள் தானே. நாம அவங்க கண்ணுக்கு நாம எப்படிதான் இருக்கிறோம்? பன்றி தான், இல்லைங்களா? அப்போ அந்த பன்றி தின்ற தகுடு கூட அவனுக்கு கிடைக்கல, அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா நம்ம பன்றியோட பன்றியாக சேற்றுல வாழ்ந்த நாம நாயை கழுவி நடுக்கு வீட்டுல கொண்டு வச்சு அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த நாய் யாருங்க?
இன்னொரு இடத்துல நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? மேஜையில இருந்து ஒளியும் துடிக்கையே நாய்க்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இருந்தோம். கக்கிட்டோம், வேணான்னு விட்டுட்டோம் எல்லாத்தையும். மறுபடியும் அந்த நாயை என்ன பண்ணுது? கப்புன்னு கக்குனதை மறுபடியும் திங்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணிடாதுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா நம்ம நிதானிக்க வேண்டிய காலத்துல இருக்கோம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அந்த அப்பத்துல நம்ம பங்கடைய போறோம். அந்த ஒரு ரத்தத்துல நம்ம பங்கடைய போகிறோம். நம்முடைய மனசை எப்படி வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம இதை இன்னைக்கு பார்த்தது. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய மனசை எந்த விதமான தேவனிடத்துல கொண்டுட்டு போகணுங்கிறத நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அடுத்த வசனம். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். பாருங்க, உயர்ந்த வஸ்திரம் அந்த ஒரு ஆஸ்தி இழந்துட்டு வந்தவன் கொடுக்கப்பட்டுச்சு. அதே வஸ்திரம் தான் யார் கொடுக்கப்படுது? இப்போ பன்றியா இருந்து வர்ற நமக்கு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது. கிறிஸ்துடைய நீதி. நம்ம தேவனுக்கு முன்னால போக முடியுமா? நாம் தேவனுடைய மக்கள் சொல்றது தகுதி இல்லை. சரி, தேவனத்துல போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா நம்மகிட்ட? எபேசியர்ல நம்ம வாசிச்சிருக்கோம் ஏற்கனவே. மறுபடியும் அதை படிச்சுட்டு வந்துடலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 11 படிக்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் பாருங்க, முதல்ல கிடைக்கு உங்களுக்கு விருத்த சேதனமே கிடையாதுன்னு தள்ளுது. அடுத்தது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் காணியாட்சிக்கு புறம்பு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதை நினைச்சு கொள்ளுங்க. எப்போதும் நீங்க இதை நினைச்சு கொள்ளுங்க. இதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி நிலையில இருந்தவங்களை தான் கூப்பிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? காணியாட்சிக்குள்ள இருந்த அவங்களே ஆஸ்தியை தொலைச்சிட்டு வரும்போது மகன் சொல்ல தகுதி இல்லை. ஆனா நாம இன்னைக்கு தேவன்கிட்ட போய், தேவனே எனக்கு எதை கொடுங்க, தேவனே எனக்கு அதை செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம போய் என்ன பண்றோம்? நம்ம ஸ்டைலா போய் கேட்கிறோம். நம்ம கேட்க உரிமை இருக்குங்களா? ஏதாவது நமக்கு கொடுக்க சட்டம் இருக்குதா? என்ன வேலை செஞ்சு நம்ம அவர்கிட்ட போய் கூலி கேட்கிறோம்? இது கொடுங்க தேவனே, இது கொடுங்கன்னு. கூலி வாங்க முடியுமா அவர்கிட்ட போய்? யாராவது இலவசமா கொடுக்கறத நம்ம எப்படி வாங்கிட்டு இருக்கோம்? கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இலவசமா ஒரு டிவி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இலவசமா ஒரு மிக்சி கொடுக்குறோம், நம்ம மணிக்கணக்கா போய் காத்துருன்னு அவன் திட்டுனாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு நின்று ஐயான்னு வாங்கிட்டு வர்றோமே. இங்க தேவனிடத்துல போகும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கு? கொடுங்க. இப்ப போய் அந்த இலவசமா கொடுக்காத, கொடியா எனக்கு அப்படின்ட்டு போய் கேட்க முடியுமா? அது இலவசம் அது இல்லைங்களா? அதை எப்படி வாங்கிக்கணும்? பொறுமையோட வாங்கிக்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரோட்ல நின்று, அவர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு, யோ முதல்ல எனக்கு கொடியா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படிதான் இருக்குது நம்ம போய் கேட்கறது. அவர் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு, ஆனா நம்ம போய் சட்டத்தோட எனக்கு கொடுங்கன்னு போய் கேட்கறது இல்லைங்களா? அப்போ தேவனே, நம்முடைய குமாரர் எனக்காக சிந்த அந்த ரத்தத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்துக்கு வர்ற அந்த ரத்தம் தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இந்த இடத்துல தேவையா இருக்கு இல்லைங்களா? அது இல்லாம நம்ம போயிட்டு நான் நல்லா இருக்கிறேன் தேவனே, நான் நல்லா உங்களுக்கு அதை செய்யறேன் தேவனே, நான் இப்படி இருக்கிறேன் தேவனே, அப்படி இருக்கிறேன் தேவன்னு சொல்லி போனா, அந்த மகன், அந்த வீட்டுல இருந்த மகன் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கும். 18ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து வாசிக்கலாம். படிக்க. தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் அந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த யோசனை தான் அவங்களை வெளியே நிக்க வச்சிருச்சு. புரியுதுங்களா? இந்த யோசனை அவங்கள தேவன்கிட்ட வர முடியாத அளவுக்கு பண்ணிடுச்சு. நான் இப்படி பண்றேன். வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற குமாரன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதே ஊமையில இன்னும் கொஞ்சம் கழிச்சு படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, 2 மகன் இருந்தாங்க. ஒரு மகனை கூப்பிட்டு, மகனே என் தோட்டத்துல போய் வேலை செய் அப்படின்னு. போக மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் மறுபடியும் வந்து நான் செய்யறேன்னு பண்ணி செஞ்சார். அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயக்கார். செய்ய மாட்டேன், தேவன் கீழ்ப்படிய மாட்டேன்னு தூரம் போயிட்டாங்க. ஏசு கிறிஸ்து வரும்போது மறுபடியும் வந்து நாங்க செய்யறோம்னு செஞ்சாங்க. வீட்டுல ஒரு மகன் இருந்தான். அவனை கூப்பிட்டு, மகனே என் தோட்டத்துல போய் வேலை செய்யறேன்னப்பா. அவன் செய்யவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ண, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியல. ஏசு கிறிஸ்து வரும்போது எவ்வளவு கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா லாசரை எழுப்புனதுனாலதானே இத்தனை பேர் உங்ககிட்ட வராங்க. லாசரை க்ளோஸ் பண்ணி போட்டுறோம். எப்படி ஒண்ணு விசுவாசிப்பாங்க, எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? சோ தேவனிடத்துல வரதுக்கு அந்த மனசு எவ்வளவு தடையா இருக்கு பாருங்க. அப்ப நம்ம தேவனிடத்துல வரத்துக்கு நம்முடைய மனசை என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்குது. இந்த ராபோஜனத்துல பங்கடைய நம்முடைய மனசை தயார்படுத்த வேண்டியதா இருக்குது. எந்த மனுஷன் சொல்றான், ஆயக்காரன் தூரத்துல நிக்கிறான், கிட்ட போகிறதுக்கு அவனுக்கு துணிவு இல்லை. ஏன்னா அவனுடைய நிலைமை அப்படி இருக்கு. தேவனே பாவியான என்பதை கிருபையாயிரும். ஸோ நம்முடைய மனசை இந்த இடத்துல ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னும் நம்ம ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்மை நினைவு கூறுறதுக்கு இந்த வசனம் கூட பாருங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். யாரால பகைக்கப்படத்தக்கவரும்? ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்னா ஒரு பகைக்கப்படத்தக்கவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்லும் போது அந்த எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது, நான் உன் அருகே கடந்து போனேன், அந்த 16ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், உன் ரத்தத்துல நீ கிடந்த, அப்ப பார்த்து மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தாய் அப்படின்னு சொல்றார். மிதிக்கப்படுதுன்னு என்ன அர்த்தங்க? அவருடைய கோபத்துக்கு பாத்திரனா இருந்தார். அவருடைய கோபத்துக்கு யாரெல்லாம் பாத்திரன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் கூட அங்க எகிப்துல இருக்கும்போது எப்படிதான் இருந்தாங்க, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா தான் கிடந்தாங்க. உன் ரத்தத்துல கிடக்கிற ஒன்றை பார்த்து பிழைத்திருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால பிழைப்பான்னு, பிழைத்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி கற்பனை கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து அழகான ஒரு மணவாட்டி போல உருவாக்கிட்டார். ஆனா அவங்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா தாறுமாறா போயிட்டாங்க. அதான் சொல்லி, நீ என்ன மறந்துட்ட, நீ என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கூட பார்க்கும்போது எந்த நிலையில இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தியினர், கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள். எந்த வழியில போனோம்? நம்ம தேவன் காட்டின வழியில என்னைக்காவது போயிருப்போமா? நாம வழி தப்பி எங்கேயோ போனவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும், தேவனால் பகைக்கப்படத்தக்கவர், வெறுக்கப்படத்தக்கவர், அழித்து போடப்படத்தக்கவர்கள், தேவனுடைய கோபாக்கனைக்கு பாத்திரவர்களாக நம்ம இருந்தோம். அப்படி இருந்த நம்மை கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தினால தேவன் நம்மளுக்கு சமீபமா கொண்டு வந்திருக்கிறார். தூரமா இருந்த நம்மளை கிட்டத்துல கொண்டு வரதுக்கு அந்த ஒரு ரத்தம் தான் நமக்கு உதவி செய்திருக்குது. அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு, நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்குதுன்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது நம்முடைய மனதை எப்போதும் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், ராபோஜனத்துல பங்கடைகிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அதை வேதம் சொல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். நாம் இந்த அப்பத்துல பங்கு பெற, இந்த போஜனத்துல பங்கு பெற நமக்கு தகுதி இருக்கா, நாம் பாத்திரவான்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? நாம் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்றோமே. ஒவ்வொரு வாரமும் அந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நம்ம பானம் பண்றோமே. இதை நம்ம வாங்குறதுக்கு தகுதி இருக்கா? தேவனுடைய வார்த்தை கேட்க நமக்கு தகுதி இருக்கா? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பேசப்பட்டாலும் தேவன் செவி திறக்கப்படாவிட்டால் நாம் கேட்க முடியுமா? நம்மால் இந்த வார்த்தை பேச முடியுமா? நாம் இந்த இடத்துல உட்கார முடியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும்
காரணம் கிறிஸ்துவோடைய அந்த பலி, அந்த ரத்தம் தான் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கு, நம்ம தேவனிடத்துல நம்மை கிட்டி சேர நமக்கு உதவி செஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு தேவனுடைய திட்டத்துல இந்த 2 குமாரர்கள்ல நாம யாருன்னு பார்க்கும்போது அந்த பன்றிகளாக நாம இருந்தோம், சேத்துல இருந்தோம். நம்ம அந்த அந்த நிலையில இருந்து தான் தேவன் நம்ம கழுவி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். இந்த பன்றி எங்க போயிடக்கூடாது, மறுபடியும் சேத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு இது பண்றாரு. சேத்துல போயிட்டு நம்ம போயிட்டோம்னா என்னதுக்கு ஆகும்? ஏற்கனவே பன்றி தான் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு பன்றி, தேவன் சொல்லுவோம் பன்றியை கறி என்ன கூடாது, புசிக்காதீங்க, அது அசுத்தமான மிருகம். அங்க ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டாரு, அசுத்தமான மிருகம் தள்ளிட்டு மறுபடியும் அதை களியை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். வர முடியுமா? பன்றி அசுத்தமான மிருகம், இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே கிடையாது, பன்றிக்கறிய புசிக்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை உள்ள கழுவி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்தின அந்த கழுவின அந்த ஒரு ரத்தம், அது எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆக இந்த இடத்துல நாம் வந்து அந்த ஒரு பன்றியாக இருக்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது அந்த ஒரு 2வது மகன் வயல்ல இருந்து வீட்டுக்கு வர்றாரு. அவங்க எந்த வயல்ல இருந்தாங்க? நியாயப்பிரமாணங்கிற அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த கீத வாத்தியங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து அங்கேயே நிக்கிறாங்க. இப்போ வீட்டுல இருக்கிற வேண்டிய இவர் வெளியே நிக்கிறார். வெளியே இருந்த அவங்க உள்ள வந்துட்டாங்க. கீத வாத்தியம், மேள தாளங்கள், நல்ல கொளுத்த கன்று கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது. அவரோட கூட யார் போயிட்டது? உள்ள பன்றியும் உள்ள போயிடுச்சு. பார்த்தீங்களா? கெட்டகுமாரன் கூட பன்றியும் உள்ள போயிடுச்சு. உள்ள போய் அதுவும் நல்லா புசிச்சு சாப்பிடுது, அதுவும் நல்ல மோதிரத்தை போட்டிருக்கு. அப்பான்னு கூப்பிடுது. இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு கூப்பிடுறோம், அப்பா கூப்பிடுறவன் எந்த தகுதிப்படுத்துச்சு? இந்த மோதிரம் தான், முத்திரை மோதிரமா தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவிதான் அப்பான்னு கூப்பிட வச்சது இல்லைங்களா? அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு, நமக்கு உரிமை இல்லாத நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அடுத்தது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுச்சு. உலகத்துல பார்க்கும்போது எல்லாரும் எப்படி இருக்காங்க? நிர்வாணிகள், அசுத்தமா இருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில நமக்கு நீதி, கிறிஸ்துவுடைய அந்த நீதி கொடுக்கப்பட்டு நீதிமானாக நம்மளை மாத்தி இருக்கு. நல்ல ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது, அழகான ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்க நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப நம்முடைய நல்ல கிரியை பார்க்கும்போது பரவாயில்ல பிரதர் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யார் கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது யார் கொடுத்தது? அது நம்ம ட்ரெஸ். அது நம்மளுடைய நிலைமை என்னங்க? பின்னால போய் பார்த்தா பகைக்கிறவர்களா இருந்தோம், இப்ப அன்பு செலுத்துறவர்களா இருக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம இப்ப தேவன்கிட்ட போகிறதுக்கு தகுதிப்படுத்துது இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது 3வது என்ன போட்டோங்க? பாதரட்சை இல்லைங்களா? நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்மளை என்ன பண்ணுது? ஜீவ வழி நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. கெட்ட குமாரன் கூட பன்றியும் உள்ள போகுது இல்லைங்களா? கெட்ட குமாரனே தகுதி இல்லைன்னு சொல்லும்போது பன்றி என்னதான் சொல்ல, எந்த வார்த்தையை சொல்றதுக்கு அதுக்கு என்ன கிடையாதுங்க, உரிமையே கிடையாதுங்க. ஆனா இங்க பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்ற பவுல் சொல்றார். வீட்டுல இருந்த மகனே சொல்ற, நான் பாவிகளில் பிரதான பாவி. இன்னும் சமாரியர் என்ன சொல்லியிருப்பாங்க? பாவியான என்மேல் கிருபையார். நாம எந்த வார்த்தை யூஸ் பண்ண வார்த்தைகளே நமக்கு என்ன கிடையாது, வார்த்தையே கிடையாது. எந்த வார்த்தையும் கூட்டிட்டு தேவன்கிட்ட போக தகுதி கிடையாது நம்ம இல்லைங்களா? இதை நம்ம மறக்க கூடாது. நம்மளுக்கு கொடுத்த கிருபையே இதுதான். ஜீவ வழி நடக்கிறோம், தேவ சித்தத்தை நம்ம செய்யறதுக்கு நமக்கு உதவி செஞ்சிருக்காருன்னா, தேவனே உம்மாலே நான் இல்லைங்களா, உம்மாலதான் நான் இந்த ட்ரெஸ் எனக்கு இருக்குது. என்னை மற்றவங்க பார்த்துட்டு பரவாயில்லப்பா நீ மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தேவனே நீங்க கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு தான். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கரைப்படுத்திடாம நம்ம என்ன பண்ண வேண்டியது? பாதுகாத்துக்கிட வேண்டியது. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் நம்ம உள்ள வரணும். ராபோஜனத்துல பங்கு பெறணும்னா என்ன இருக்கணும்? ட்ரெஸ்ஸும் இருக்கணும், செருப்பும் இருக்கணும், அடுத்தது நீதியும் வஸ்திரமும் இருக்கணும் இல்லைங்களா? இல்லாம நம்ம வந்து நிர்வாணமா மறுபடியும் அதை வாங்கக்கூடாது. அப்ப நமக்கு அந்த தேவையில்லாத சுபாவங்களை தள்ளி போட்டுட்டு நம்ம வந்து அந்த அப்பத்துல பங்கு பெற வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே தேவன் இந்த நாளில் கூட நமக்கு கற்றுக் கொடுத்தபடி பன்றியா இருக்கிற நாம, கழுவி எடுத்து வச்சிருக்கிற நாம அந்த பன்றியை போல மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது? சேத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவு போடுறாரு. வெளியே நின்ற மகன் எப்போ உள்ள வர போறாருங்க? அந்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம்
13வது வசனம் படிங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே சாரி 18 படிங்க. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. பாருங்க, சின்ன பையன் வயல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றான். உங்களுடைய நீங்க கொடுத்தது நான் ஒன்றை கூட தொலைக்கல, எல்லாமே என்கிட்ட இருக்கு, உங்க வீட்டுல இருக்க, எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கல, என் இஷ்டப்படி என்னை வாழவே நீங்க விடல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து அவனை உள்ள சேர்த்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. அவர் வெளியே நின்றுட்டு இருக்காரு. இன்னும் எங்க போல அவரு இன்னும் உள்ள வரல, அவங்க வெளியதான் நிக்கிறாங்க. இன்னும் எப்போ உள்ள வர போறாங்க? இந்த பன்றிகள்லாம் உள்ள போய் அந்த 1,44,000 பேர் உள்ள போனதுக்கு பிற்பாடு அவங்க உள்ள வருவாங்க. எதுக்கு வெட்டி போடப்பட்டிருக்குதாங்க? நாம ஒட்ட வைக்க போறதுக்காக. பன்றி உள்ள வர்றதுக்காக அவர் வெளியே நின்றுட்டு இருக்கிறார். அவர் உள்ள வந்திருந்தா பன்றியா தான் நின்றுருக்கும் வெளியே, இல்லைங்களா? ஸோ அவ பார்க்கும்போது தேவனுடைய கிருபை இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் 25, 26, 24, 25 படிச்சுங்க. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. அப்ப இன்னும் என்ன பண்ணல? ஒட்ட வைக்கப்படல, இன்னும் வீட்டுக்குள்ள வரல, அவங்க வெளியதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாக அவங்க மனசு அப்படி மேட்டிமையா இருந்ததுனாலதான் நாம பாவியான எனக்கு மேல் கிருபையாருன்னு உள்ள வர முடிஞ்சுச்சு. அவங்க மனசு பாவியான என் மேல் கிருபையாருன்னு சொல்லியிருந்தா அவங்கதான் உள்ள போயிருக்கணும். அவர் வெளியே நின்றுட்டார். ஏன்னா அடுத்த வசனம் இந்த பிரகாரம் அவங்க உள்ள வந்துருவாங்க இல்லையா? அதான் அந்த வசனம் சொல்லுது. படிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ அவங்க உள்ள வர போறாங்க. அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னால் நாம என்ன பண்ணிடணும்? அந்த கழுவப்பட்ட நிலையோட உள்ள போயிடணும், இல்லைங்களா? மறுபடியும் சேத்துக்கு போனோம்னா எங்க போயிடுவோம்? மறுபடியும் நம்ம ஏற்கனவே இருந்த சேத்தை விட இன்னும் தூரமா போயிடுவோம், இல்லைங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை எடுத்து படிச்சு முடிச்சிடலாம். 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என் தன்னைத்தானே சோதித்தறிந்து நிதானித்தறிந்து நான் யார் அப்படின்னு உணர்ந்து அந்த அப்பத்துல நம்ம பங்கடையணும், இல்லைங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கும்போது இந்த பஸ்காவை நீங்க வருஷம் நினைவு கூறுங்க, இதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சு கொடுத்திருந்தார். அந்த நாளை நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காக பண்டிகையை ஆசரிங்கன்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பண்டிகை ஆசரிச்சாங்க, அந்த நாளுடைய நோக்கத்தை மறந்துட்டாங்க. எதுக்காக அந்த பண்டிகை ஆசரிக்க சொன்னாரு அப்படின்னு நோக்கத்தை விட்டுட்டாங்க. வருஷம் பண்டிகை மட்டும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போதும் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க, நோக்கத்தை விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய மனசு எப்படி இருக்கணுங்க? எகிப்துல அக்கிரமக்காரராகவும் பாவிகளாக இருந்த அவங்கள தேவன் கிருபையினால் இலவசமா தான் அவங்களை விடுவிச்சாரு. அவங்க நான் நல்லா இருக்கிறேன், அதனாலதான் தேவன் எங்களை உள்ள கொண்டு வந்தாருன்ற அந்த யோசனையே அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த நாளை நீ மறந்துடாத, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் உன்னை இதுக்குள்ள வர வச்சுது, உனக்கு அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, எகிப்திலிருந்து இருந்து விடுதலை கொடுத்துச்சு, பார்வோன்ல இருந்து விடுதலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அவங்க. ஆனா பண்டிகையை மட்டும் மறக்கல. நாம கூட பண்டிகையை மறக்காம செஞ்சுட்டு சொன்ன நோக்கத்தை விட்டுட்டு சொன்னா எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. தன்னைத்தானே நம்ம நிதானிச்சு அறிஞ்சு நம்ம யாருன்றது நம்ம புரியாம அப்பத்துல கை வச்சுன்னு சொன்னா நாம யாருதான் இருப்போம்? அந்த மூத்த மகன் மாதிரியே நின்று பேசிட்டு இருக்க முடியாது, இல்லைங்களா? அப்போ அந்த இளைய மகனுக்கு இருந்த அந்த ஒரு யோசனை அதை விட கீழே இருக்கணும். அந்த யோசனை நமக்கு போதுமானது. தேவனே பாவியான என் கிருபையான, எனக்கு எந்த தகுதி இல்லை, என்ன உங்ககிட்ட கூட சேர்த்து இந்த ரத்தம் தான் அப்படின்னு அந்த ஒரு உணர்வோடு கூட நாம
வர நாட்களில் இந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கடைந்து தேவன் நம்ம அழைத்த அந்த மகாபெரிய அழைப்பில் நாம் தகுதி அடைந்து சேர தேவன் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராங்க. ஆமென்.